Hey guys, welcome to Vijayalakshmi Tarot Card Reading YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குவிக் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல க்ளோஸ் ஒன்னுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கான மெசேஜ் கிடைக்கட்டும். யூனிவர்சல் மெசேஜ் போனா 3 பைல் இருக்கு. பைல் 1 எல்லோ கலர், பைல் 2 ப்ளூ கலர், பைல் 3 ஆரஞ்சு கலர். உங்களுக்கு எந்த இது இஷ்டமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வில் கோ ஃபார் த ரீடிங். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். எல்லோ கலர் பைல் 1. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களையே ரொம்ப வந்து தாழ்வா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ தட் அதை வந்து மாத்திக்கோங்க. அதே மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றீங்க, நான் ரொம்ப தனிமையில இருக்கேன், எனக்கான ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். இண்டிபெண்டா இருக்கிறதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அசட் மாதிரி, உங்களுக்கு அது சொத்து மாதிரி. ஓகேவா? அதை வந்து நீங்கள் தனியாக இருக்கும் போது அதை டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரியேட்டிவாக இருங்க. க்ரியேட்டிவ் திங்ஸ், உங்களுக்கு நிறைய நியூ ஐடியாஸ் வரும். அது எல்லாமே எப்படி உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து மூவ் ஆன் ஆகிட்டே இருங்க. லோன்லியாக இருக்கேன், இல்லை ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஓகேவா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை, அதேமாதிரி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எதுக்குமே யூஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. யூ ஹேவ் அ எபிலிட்டி, கான்ஃபிடென்ஸ். நீங்கள் வெளியில் ஓப்பன் அப் பண்ணி வாங்க. உங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் லவ் யுவர் செல்ஃப். ஓகேவா? ரொம்ப நீங்கள் வந்து உங்களை ரொம்ப தாழ்வாக நினச்சிட்ருக்கீங்க மற்றவங்க முன்னாடி. நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலையா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க, இல்லைன்னா ஸ்கூல் காலேஜ், இந்த மாதிரி எந்த இடத்துலையும் நீங்கள் ரொம்ப உங்களை தாழ்வாக நினச்சிக்காதீங்க. மற்றவங்க தான் ரொம்ப உயர்வு அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வெரி ஹாப்பி டைம்ஸ், உங்கள் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ரொம்ப ஃபினான்ஷியலாக செக்யூர் பண்ணுறோம், ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மணி மைண்டட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலியோட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அதில் ஹாப்பினஸ், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஃபைண்டிங் மேஜிக் இன் த லிட்டில் திங்ஸ் இன் லைஃப், அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ஐடியாஸ் நிறைய இருக்கு, கிரியேட்டிவ் ஐடியாஸ். அண்ட் தென் அது எல்லாமே நீங்க வந்து வெளியில காட்டணும். வெளி உலகத்துக்கு நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நீங்க யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இட்ஸ் அ டைம் ஃபார் யூ. ஓகேவா? இது உங்களோட டைம். நீங்க வந்து அதை வெளியில் காட்டணும். ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஒரு பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து ஸ்டேஜ்லேயோ உங்களுக்கான ஸ்பேஸில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் எனி ஃபியர். ஹாப்பி டைம்ஸ் மேக் பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக் லாங் டேர்ம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பார்த்தோம்னா வெரி ஹாப்பி family life, time to make a long term plans, you are on the right path. நீங்க இப்ப இருக்கிறதே கரெக்டான பாத்ல தான். ரொம்ப நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப கரெக்டா இருக்கோமா, நம்ம பிசினஸ்லயா இருக்கட்டும், நம்ம ஃபீல்ட்ல நம்ம இந்த ஃபீல்டு தான் நம்மளுக்கா, இல்ல இந்த பிசினஸ் இல்ல இந்த கோர்ஸ் நம்ம இப்ப படிக்கிறோமே இது நம்மளுக்கான ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கர ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் அந்த கன்ஃபியூஷன்லாம் இது பண்ணிட்டு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். நீங்க கரெக்டான வழியில தான் இருக்கீங்க, இப்ப இருக்க வழியிலே போங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ரிவ்யூ அண்ட் எவாலுவேட். உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்க ஒர்க் பிளேஸ், எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி பாருங்க. ரிவ்யூ அண்ட் எவாலுவேட், அதை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி a favorable assessment of the fact. இது வரைக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க சொல்றத உங்க பார்ட்னர் ஏத்துக்கல, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு
உங்கள் மேலே ஏதாவது தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது பிளேம் உங்கள் மேலேயே வந்துட்டுருக்குன்னா அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லை, அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? அதான் ஏஞ்சல் சொல்கிறாங்க, யூ டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் ரொம்ப அதை பற்றி ஒரு வரி பண்ணிக்க வேணாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லை செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஓகேவா? நீங்கள் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் மூவ் இன் அ நியூ டைரக்ஷனில் மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் ஃபோக்கஸை மாற்றுங்க. அவங்க மேலேயே வச்சுட்டு இருக்காம உங்கள் ஃபோக்கஸை வேறு சைடு மாற்றி உங்களோட ஒர்க்லேயோ உங்களோட ஸ்டடீஸ்லையோ உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? தட் இஸ் யுவர் ஏஞ்சல் மெசேஜ். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங், ப்ளூ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் பண்ண வேலைக்கான ரெகக்னேஷன். இப்போ டீம் ஒர்க் பண்ணுறீங்க, டீம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு நேம் கிடைக்கும், ஒரு நியூ ஃப்ரேம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஞ்சல்ஸ், நீங்கள் ஏதோ உங்களுக்கு மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்கள் கையை விட்டு போன ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினச்சி நீங்கள் இன்னும் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, வரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see the possibilities அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி எக்ஸைட்டிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது, அதுவும் கரியரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் டோன்ட் வரி அபவுட் யுவர் பாஸ்டில் நடந்ததை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினச்சி நீங்கள் இது பண்ண வேணாம். அதை விட பெருசாக உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நிறைய இது சென்ட் பண்ணுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சேஞ்ச் யுவர் லைஃப் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சேஞ்ச் யுவர் லைஃப் நவ். இட்ஸ் அ டைம் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஃப்ரெண்டோடு இருங்க, கண்டிப்பாக எல்லாமே மாறுங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஏஞ்சல் சொல்கிறாங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் என்டர் ஆக போகிறாங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வந்து உங்கள் இதுவே சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கைடு, நீங்கள் கரெக்டாக எந்த வழியில் போகணும் எந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடாக அவங்க இருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப எமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் டோன்ட் வரி, இது உங்களுக்கு யாரும் இல்லை, இருந்தும் யாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன்ஸ் ஏஞ்சல்ஸ் சென்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? பி ரெடி ஃபார் தட். ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எனிதிங். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் டைம், கான்ஃபிடென்ட்லி அக்செப்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஆர் ஆஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு எடுத்த 3 கார்டுலையுமே எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது, நியூ பர்சன்ஸ் வரப்போகிறாங்க உங்கள் லைஃப்பில். ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, எபிலிட்டி டு மேக் அண்ட் மேனேஜ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகேவா? நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வரப்போகுது, அதுவும் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பி ரெடி ஃபார் இட். சக்ஸஸ்ஃபுல் டைம், இது உங்களுக்கான பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? எஸ், வண்டர்ஃபுல் கார்ட்ஸ் எல்லாமே. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். யூ நீட் டு பிரிங் யுவர் ஃபோக்கஸ் ஆர் அட்டென்ஷன். உங்கள் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து இமீடியட்டாக ஃபோக்கஸ் கொண்டு வரணும். இமீடியட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக மெட்டீரியல் வைஸ் திங்ஸ் இல்லை
உங்கள்கிட்ட இருந்து அது காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா வேற யாராச்சும் அதை ஸ்டீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் அதில் வந்து மெட்டீரியல் வைஸ் திங்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ், அதே மாதிரி உங்களோட வீட்டில் ஹோமில் ஓகேவா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அன்வான்ட் திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது யூஸே இல்லாமல் ரொம்ப நாள் அந்த ஸ்பேஸை கவர் பண்ணி இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ தட் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா, அப்ஜெக்டிவ் திங்ஸ், கிளியரிங் அவே ஆல் தட் நோ லாங்கர் சர்வ்ஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. Seeing the humor in a situation. If you are in relationship, the relationship will develop to a new level. New levelக்கு உங்களோட relationship மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. If you are in love, marriage ப்ரொபோசலுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லை மேரேஜ் ரிலேட்டடாக டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கேர் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். ஓகேவா, கேர் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அ காம்ப்ளெக்ஸ் டிசிஷன், யூ ஹேவ் டு டேக் அ காம்ப்ளெக்ஸ் டிசிஷன். அதுமாதிரி நீட் டு டூ ரிசர்ச், நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர். ஓகேவா, அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த விஷயத்த பண்ணாமல் ரொம்ப டிலே, ரொம்ப லேசியாக நீங்கள் ஒரு சில விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தட் அது எல்லாமே ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் ஆர் இன் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ மெசேஜ். அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா காலேஜில் இருக்கீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கணும். ஆர்கனைசேஷன் அண்ட் லாஜிக், ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசிப்ளின் அண்ட் லீடர்ஷிப். இப்போ நீங்கள் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை பில்ட் பண்ணிக்கணும்னா யூ ஹேவ் டு பி டிசிப்ளின். நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்தாதான் நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட குவாலிட்டி அவங்கள ஆர்டர் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க. நம்ம ப்ராப்பராக இல்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ தட் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி கொஞ்சம் டிசிப்ளினாக ஆர்கனைசேஷன் கரெக்டாக இந்த வேலையை பிளான் போட்டு ப்ராப்பராக நீங்கள் அதை முடிக்கணும். ஓகேவா, டோன்ட் ப்ரோகாஸ்டினேட். ரொம்ப தள்ளி எல்லா விஷயத்தையும் ரொம்ப லேசியாக இல்லாமல் ஆக்டிவாக இருங்க, ஆக்ஷனில் இருங்க. ஓகேவா, தட் இஸ் யுவர் ஏஞ்சல் மெசேஜ். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான ஃபுல் மூன் நம்ம ஆஃபர் போடுவோம். பௌர்ணமிக்கு நம்ம ஆஃபர் போடுவோம். 111 rupees ஃபார் 15 minutes. 15 minutes ரீடிங் செஷன் வந்து நம்ம வந்து 111 rupeesக்கு நம்ம கொடுப்போம். ஓகேவா, வர செப்டம்பர் 17 ஃபுல் மூன் வருது. ஸோ தட் செப்டம்பர் 15 அன்னைக்கு நம்ம வந்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணுவோம். அப்போ செப்டம்பர் 15 அன்னைக்கு யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே 111 rupeesக்கு 15 minutes ரீடிங் அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ ஆல்.